إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب قال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, கண்ணியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே இரண்டாவது நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக, அந்த நியத்தை நம் மனதில் ஆழ பதிந்தவர்களாக, அதற்கிடையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சற்று நேரம் நாம் கேட்போம் என்ற அந்த நியத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நிறைந்த நற்குலிகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்லம் குறித்தான தலைப்புகளில் நேற்றிலிருந்தே ஆரம்பம் செய்யப்பட்டு இன்று 2வது நாளாக இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஜமீஉ உசூலுல் அஹ்லாக், நம்மகிட்ட இருக்கிற நற்குணத்துக்கு, ஒட்டுமொத்த நற்குணத்துக்கும் அடிப்படையான ஹதீஸே இதுதான். லட்சக்கணக்கில் ஹதீஸ் இருக்கு. இந்த ஒரு ஹதீஸை வாழ்க்கையில் ஒரு மனிதர் பின்பற்றுவாரேயானால், இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை முறையாக அவர்கள் செவிதாழ்த்தி அவர்கள் அதனை கட்டுப்பட்டு நடப்பார்களேயானால் அவர்களிடத்தில் நற்குணம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, நல்ல அஹ்லாக் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள முடியும். அந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்டில் இருந்தாலும் சரி, சமூகத்துக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான செயல்பாடுகளோடு தான் இருப்பார்கள். இடத்திற்கு தகுந்தாற்போல், நேரத்திற்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய நடவடிக்கை என்றைக்குமே மாறாது. ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஃபாக்கை பற்றி நிறைய எச்சரிக்கைகள் பண்ணியிருக்கிறாங்க. மனுஷன்ட்ட இன்னொரு மனுஷன் நடிப்பாக பழகக்கூடாது. அப்படிங்கும்போது அல்லாஹ்விடத்தில் நாம் நடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாதகமான ஒரு செயல். அல்லாஹ்விடத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில், செயல்பாடுகளில், அமல்கள் விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில்
இறை தூதர் சொன்ன மாதிரி சபையில் ஒரு மெத்தட்லையும் தனிமையில் போட்டால் இன்னொரு மெத்தட்லையும் நாம் இருக்கும்போது அது நிஃபாக்கில் போய் முடிஞ்சிருது. அப்போ அல்லாஹ்வே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் ஷைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக நமக்கு அது ஏற்பட்டு விடுது. ஆக இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்குள்ளும் இல்லத்திற்கு வெளியேவும் இந்த அஹ்லாக்குக்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய அவங்க சொன்ன ஹதீஸிலேயே அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வரியை மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த 3 வரியும் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயம். ஆனால் அது பாரதூரமான விஷயமும் இல்லை, பெரிய கஷ்டமான காரியமும் இல்லை, நினைச்சா செயல்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இதில் ஃபஸ்ட்டு நான் இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதை அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்குதா, அது சரியாக இருக்குதா, அது ஒன்று. ரெண்டாவது, நஃப்ஸுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, அந்த தொடர்புகள் கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கிறதா, சுய பரிசோதனை பண்ணியிருக்கோமா, இந்த ஆங்கிள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. மூணாவதாக, மக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, மக்களோடு உங்களுடைய தொடர்புகள் சரியாக இருக்குதா, கரெக்டாக நீங்கள் பேணுறீங்களா. இந்த 3 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் வர்றது. இந்த 3ஐயும் சுய பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதில் முதலாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்த. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லா, குர்ஆனில் நிறைய வசனங்கள் அது வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி. பயப்படுங்கன்னு சொல்லலை, பயப்பட வேண்டிய முறைப்படி, ஹக்க துகாத்தி, பயப்பட வேண்டிய முறைப்படி அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனில் திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இன்னொரு வசனத்திலையும் சொல்லுவான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவங்களுக்கு மஹ்ரஜ், பல ஸ்டேட்டஸுகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்குறான், பல அந்தஸ்துகளை உருவாக்குறான். இந்த துன்யாவிலேயே அதற்கான பிரதிபலனை தக்குவாதாரிகள் அடைந்து கொள்வார்கள். இந்த பிரதிபலனை இங்கே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தக்குவாதாரிகள் சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் பல வழிகளிலிருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தக்குவாதாரிகளுக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால் நம்ம அந்தஸ்துகள் உயர அல்லாஹுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுவது தான் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். தக்குவாவில் பலகீனம் இருக்குது, கோளாறு இருக்குது, நமக்கே தெரியும். இதெல்லாம் போய் நம்ம வெளியே சொல்லிக்கிட்டு இருப்போமா? நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கு தக்குவா பத்தாது, நமக்கு தக்குவா குறைச்சலாக தான் இருக்குது, தக்குவா கூடுறதுக்கு என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த நோன்பு ரமலான் மாதம் வந்த உடனே தக்குவா கூடிடும். ரமலானுக்கு முன்னாடி தொழுகையில் சோம்பல், இரவு தொழுகையில் தொழுவே மாட்டோம், நோன்பு வந்தால் மட்டும்தான் இரவு தொழுவோம். வித்துருன்ற ஞாபகமே இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் வித்துரு குணத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம். இது நோன்பு அல்லாத காலங்களில் நிற்போமா? நாமளாக சுயமாக முயற்சி எடுத்து தொழுவோமா? கூட்டாக சேரும்போது ஆர்வம் வருது. அதே நீங்கள் தனிமையாக ஆகிட்டீங்கன்னா அந்த ஆர்வம் உங்களை விட்டு போயிடுது. இப்படி இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போவுமே ஒரே மாதிரி தான். வீட்டில் உள்ள அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை சஹாபாக்கள் வீட்டு அருகாமையிலே சென்று பார்த்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. தஹஜ்ஜுத் எப்படி தொழுவாங்க, சபையில் பார்க்க முடியல.
வித்திரு எப்படி தொழுவாங்க? சபையில் பார்க்க முடியல. முன்பின் சுன்னத்தான தொழுகைகள்லாம் எப்படி தொழுவாங்க? சபையில். ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டில் தொழுவது சிறந்தது எதுவோ அது வீட்டில். சபைக்கு மத்தியில் அந்த 5 வேளை தொழுகை ஜமாத்தோடு வைக்கிறாங்க இல்லையா, அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நோன்பு காலம் வந்துட்டா ரசூலுல்லாஹ் என்ன ஸ்பெஷலாக செஞ்சாங்க? ஒன்றுமே இல்லை. வருஷம் 365 நாள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் செஞ்சாங்க. கூடுதலாக என்ன இருந்தாங்க? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுங்கிற அந்த 5 கடமைகளில் இந்த 3வது கடமை நோன்பு வந்துச்சு. அது ரமலான் மாதத்தில் எல்லாம் கடமையாக்கியிருக்கான். அந்த நோன்பை அந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்தது தான் எக்ஸ்ட்ரா இபாதத்தை ஒழிய, மற்றபடி அவர்கள் வீடுகளிலும் சரி பள்ளியிலும் சரி அஸ்யூசுவலாக என்ன அமலை செய்து வந்தார்களோ அதில் எந்த மாற்றமும் செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், தொடர்ந்து செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான், அதை தான் நம்ம செய்யணும். அப்போ நம்முடைய தக்குவாங்கிறது சீசனுக்கு தகுந்த மாதிரியான தக்குவாவாக இருக்கக்கூடாது. ரமலான் போய்விட்டது, அடுத்த ஆண்டு வரும், ஆனால் தக்குவாங்கிறது போகக்கூடாது. தக்குவாங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது குறையாமல் பார்த்து கொள்வதில்தான் ஷைத்தானை நீங்கள் அப்படி தூரமாக தள்ளி வைக்கிற அந்த பவர் அந்த தக்குவாவுக்கு தான் இருக்குதே ஒழிய வேறு எதுக்கும் இல்லை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்துக்க. இதில் கூடுதலாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, சலாசு முஞ்சியாத்தும், சலாசுன்ன முஞ்சியாத்தும் சலாசுன்ன முஹ்லிகாத்தும்பாங்க. 3 விஷயம் இம்மை மறுமை வாழ்க்கையை அழிச்சிருமா. 3 விஷயம் இம்மை மறுமை வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை உயர்த்தி வெற்றி ஆக்கிறோம். அந்த 3இல் இம்மை மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சலாசுன்ன முஞ்சியாத், அந்த 3 என்னன்னு சொன்னால் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த டாபிக் தகுந்த மாதிரி, அத்தக்வா ஃபி சிர்ரி ஒல் ஹலானியா. இறையச்சம் என்பது நீங்கள் தனிமையில் இருந்தாலும் இருக்க வேண்டும், சபையிலும் இருந்தாலும் இருக்க வேண்டும். சபையில் எல்லோருமே தக்குவாதாரிகளாக காட்டிக்கொள்வது பெரிய விஷயமே கிடையாது. அது எல்லாருமே இயல்பாக செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனால் தனிமையில் போயிட்டா இந்த தக்குவா பள்ளிவாசலில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய வீடுகளுக்கும் உங்களுடைய அறைகளுக்கும் போனால் இருக்குமா? அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த 2 கண்கள் பள்ளிவாசலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய தனிமைக்குள்ளே போனால், உங்களுடைய அறைக்குள்ளே போனால் இருக்குமா? ரமலான் மாதம் வந்தால் தீமைகளை செய்யாமல் பார்த்து கொள்கிறீர்கள். நேற்று கூட சொன்னாங்கல்ல பயானில், சண்டை போட்டால் நான் நோம்பாளின்னு சொல்லிடு, அந்த தீமைகளின் பக்கம் போகாதீங்க இப்படின்னு நிறைய அறிவுரைகளை நேற்று பயானில் சொன்னாங்க. இது நோன்பு காலங்களில் நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சிருவோம். ஏன்னா நோன்பு நன்மையை காப்பாற்றணுமே, நோன்புடைய நன்மைகளை பாதுகாக்கணுமே. இது நோன்பு பிடிச்சிக்கிட்டு பொய் சொன்னால் கூட நோன்பு சேராதுங்கிறாங்களே. அப்போ எதுக்கு நம்முடைய இந்த 5 பெரும் கடமைகளில் 3ஆம் பெரும் கடமையாக இருக்கிற இந்த நோன்பு சேராமல் போயிட்டால் என்ன பண்ணுறது? வெறும் பசிச்சும் தாயித்தும் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நேற்று இந்த உரைகளில் அதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த பயம்தான் தக்குவாங்கிறது. இது நோன்புனுடைய நன்மையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடியது. நேற்று பயானில் சொல்லும்போது கடைசியாக முடித்தாங்க, லஅல்லக்கும் தத்தக்கும். நீங்கள் எதுக்காக நோன்பு பிடிக்கிறீங்கன்னா, நோன்புல தக்குவாவாக இருக்கிறதுக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை. இந்த நோன்பு அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் உங்களோட தக்குவாதாரியாக வச்சுருக்குமா? அதான் கேள்வி. அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியாக இருக்குது. அதான் சொல்லி காட்டுறாங்க, ஃபி அலாகத்திக மஅ அல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு தக்குவா அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் சரியாகவே இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்ற இறக்கம் கண்டாலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், ஹலால் ஹராமை பேணி கொண்டு தான் இருக்கிறீர்கள்.
உண்மையைத்தான் பேசுகிறீர்கள், ஃபசாது ஃபித்னாக்களை செய்யாமல் தான் இருக்கிறீர்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நாவு என்ன செய்து அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமாக சொல்லலாம், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு மிகச் சரியாக இருக்கிறது. இந்த தக்வாங்கிறது இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். நம்ம என்ன பார்க்குறோம்டா, இந்த தக்வாங்கிறது அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுங்கிறத சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த தொழுகையே உங்களுக்கு ஒரு தக்வாவுடைய பயிற்சியை கொடுக்கறதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஓதக்கூடிய வசனங்களை கவனிச்சிங்கனாலே, அதுவும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாங்கிற அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கனாலே நிச்சயமாக அந்த தக்வா உங்களை விட்டு போகவே போகாது. ரமலானுக்கு மட்டும் இருக்கிற தக்வா, தொழுகையை நீங்கள் ஒழுங்காக கவனித்தாலே தக்வா உங்களை விட்டு போகாது. நீங்கள் தக்வா விட்டு போக மாட்டீங்க, தக்வா உங்கள்கிட்ட என்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி தான் இந்த தொழுகை. அதில் இப்னுல் கையிம் அல் ஜவுசி ரஹிமஹுல்லா சொல்லி காட்டக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இல்லத்திலும் வெளியேயும் ஏன் ஒரே மாதிரி இருக்க முடிந்தது? ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே இருக்கிறது. அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட முழுமையாக ஓதுறதுக்குள்ளே அழுது முடிச்சிருவார். அவரால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஒழுங்காக ஓத முடியாது என்கிற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்குறோம் ஹதீஸில். ஆனால் நமக்கு அது சூரத்துல் ஃபாத்திஹா தானே. சஹாபாக்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தானே இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் என்ன இருக்கிறது? முதல் 3 வசனங்களில் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. தக்வாவுடைய தொடர்பு அந்த 3 வசனங்களில் இருக்கிறது. அதில் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இந்த மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோம்ல, அதுதான் தக்வாவோட தொடர்புடையது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி யாருக்கு? நமக்கு தானே. நம்ம என்ன பண்ணுறோம்? ஓதிட்டு போயிடுறோம், ஆனால் அதை விளங்குறது இல்லை. மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதினா யாருக்கு? நமக்கு தான். எப்படி? நம்ம யாருக்காவது ஏதாவது அநியாயம் பண்ணியிருந்தா, நம்ம யாருக்காவது ஏதாவது ஏமாற்றம் மோசடிகள் பண்ணியிருந்தா, யாருடைய சொத்தையாவது திருடி இருந்தால், பொருளை திருடி இருந்தால், அபகரித்து வைத்திருந்தால், இந்த ரமலானில் இப்போ நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நன்மைகளோட நாளைக்கு மௌத்தானதுக்கு பிறகு மறுமையில் போய் நிற்போம். அப்படி நிற்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ் திவாலானவன். திவாலானவன் யாருன்னு சஹாபாக்களை பார்த்து கேட்கும்போது, சஹாபாக்கள் காசு பணம் இல்லாதவனாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையில் திவாலானவன் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, நன்மையை மூட்டை மூட்டையாக சுமந்துக்கிட்டு வருவான். துன்யாவில் அவ்வளவு இபாதத்து பண்ணான், ஆனால் தக்வா மட்டும் இல்லை. தக்வா இருந்தால் நன்மை சேவாக இருக்கும், அந்த நன்மையை வச்சு அவன் சொர்க்கத்துக்கு போயிருப்பான். ஆனால் அந்த தக்வாவை தள்ளி வச்சுவிட்டு வெறும் இபாதத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மறுமையில் வந்தான், இவனால் பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேரும் ஒரு அணியில் நின்னான். நியாய தீர்ப்பு நாள் அதிபதி முன்னாடி அந்த பிரச்சனைகளெல்லாம் முன்வைக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் என்ன செஞ்சான்? பாதிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். இந்த மறுமையில் எங்களுக்கு என்ன வேணும்? காசு பணமாக வேணும்? இழந்த சொத்தையாக நாங்கள் கேட்க போகிறோம்? நன்மை தான் வேணும். என்ன செய்வார்? முழுக்க முழுக்க ரமலான் மாதம் ஃபுல்லாக நின்று தொழுத நன்மையை பூரா எவனை அநீதம் செஞ்சாரோ, எவனுக்கு செஞ்சாரோ அவனுக்கு தூக்கி கொடுத்துவிட்டு இவர் கண்ணு முன்னாடி அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஒருவேளை நரகத்துக்கு போக வேண்டியவனா கூட அவன் இருக்கலாம். இவர் கொடுத்த நன்மையினால் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். இவர் நன்மையும் செஞ்சார், தக்குவா இல்லாமல் நடந்துக்கிட்டார், நிறைய பேருக்கு துரோகங்கள் பண்ணார், ஹலால் ஹராமை பேணாமல் இருந்தார். தக்குவாவுக்கு அவருக்கும் வேலையே இல்லை, வெறும் அமல் 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 அமலை மட்டும் நன்மையை மட்டும் செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் நினச்சார். பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த வகையிலையும் அவர் என்ன செய்யலை? துணையாகவே நிற்கலை. நம்ம ஒருத்தருக்கு அநியாயம் செய்கிறோமேங்கிற அந்த பயம் கூட இல்லை, வெறும் அமலை மட்டும் செஞ்சார். கடைசியில் என்னாச்சு?
நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை. நன்மை காலியாகி விட்டது, நன்மையை ஊராக பாதிக்கப்பட்டவங்களாம் பறிச்சுட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு அவருடைய நிலைமை. அதனால தான் சொல்கிறது, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மிகச்சரியாக இருக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் தக்குவானா என்னண்டு சபையிலையும் காட்டினாங்க. தான் மனைவி மக்கள்கிட்ட வீட்டுக்குள்ளே போனால் தக்குவாண்டா என்னண்டு மனைவி மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வெளியிலும் நேர்மை, வீட்டுக்குள்ளும் நேர்மை. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு சரியாக இருக்குது. இந்த மாலிகி யௌமித்தீன்கிற ஒரு வார்த்தை போதும். அதை சிந்தித்து அந்த சூறாக்கள் ஓதும்போது, தொழுகையில் ஒவ்வொரு முறை நிற்கும்போது, யா அல்லாஹ் என்னுடைய நன்மை பிடுங்குவதற்கு நாளைக்கு மறுமையில் ஒருத்த வந்து நிற்கக்கூடாதே, பிடுங்கி விட்டு சென்று விடக்கூடாது. அதுக்காகவா நான் இந்த நன்மையை தூக்கத்தை விட்டு முழித்து கொண்டு இந்த நன்மைகளை நான் செய்வதற்கு இவ்வளோ பாடுபட்டேன். அதனால் யோசிச்சுக்கிறங்க, உங்கள் நன்மையை உங்கள் கண்ணு முன்னாடியே பிடுங்கிக்கிட்டு ஒருத்தன் நரகத்துக்கு போகிற நிலைமையில் இருப்பான். நீங்கள் செஞ்ச அநியாயத்தினால அவன் சொர்க்கத்துக்கு உங்கள் மூலமாக உங்கள் நன்மையை எடுத்துகிட்டு போயிட போகிறான். இங்கே தான் சூரத்துல் ஃபாத்தியாவை அந்த வசனங்களை ஓதும்போது நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் பிராக்டிக்கலாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும்போது, வீட்டெல்லாம் குர்ஆன் ஓதும்போது சஹாபாக்கள் எப்படி ஓதுனாங்க, எப்படி தஹஜ்ஜுத் தான் கேட்கும்போது அவங்க வாழ்க்கையே குர்ஆன் தான், அவங்களே குர்ஆனாகத்தான் இருந்தார்கள். கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள். என்ன காரணம்டா, கால் வீங்கிற அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, குர்ஆனின் மீது அவ்வளோ ரசனை. என்ன காரணம், கிராத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ரசூலுல்லாஹ் என்றைக்குமே வீட்டில் தொழுகும்போது ராகத்தோடு ஓதணும் அப்படின்னு நினச்சதில்லை. நிறுத்தி நிதானமாக துணை சூறாக்கள் ஓதும்போது அல்லாஹ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். எப்போவுமே அல்லாஹ் வஹி மூலமாக அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, ஏற்கனவே வகையாக இறக்கப்பட்ட சூறாக்களை ஓதும்போது அல்லாஹ் என்னோடு பேசி கொண்டிருக்கிறான். இந்த சூறா துணை சூறாக்கள்லாம் ஓதுறாங்கல்ல, அது அல்லாஹ் என்னோடு பேசி கொண்டிருக்கிறான். துவாக்கள் சொல்கிறோம் இல்லையா, அல்லாம பாயித் பைனி சொல்கிறோம், ரப்பிகு ஃபிர்லி சொல்கிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு ஓதுறோம். நாம் அல்லாஹ்வோட பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த அல்லாஹ்வோட தொடர்புங்கிறது ஒரு தொழுகையின் மூலம் அல்லாஹ் என்னோடு பேச, நான் அல்லாஹ்வோடு பேச, பிரார்த்தனையின் மூலம் நாம் அல்லாஹ்வோட பேச, துணை சூறாக்கள் என்ற அறிவுரைகள் மூலம் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். இரவு தொழுகையில் நிற்கிறீங்க, துணை சூறா ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. துணை சூறா அவர் தான் ஓதுறாரு, அதில் அர்த்தங்கள் என்னென்ன வாசகங்கள், இன்றைக்கி என்னெல்லாம் சொன்னார், இன்றைக்கி என்ன அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொன்னான், இதுவே ஒரு பயான் தான். தொழுகையில் துணை சூறாவை கேட்குறதே ஒரு பயான் தான். இந்த அடிப்படையில் தான் வீட்டில் தொழுகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த உபதேசத்திலேயே மயங்கி கால் வீங்கிறதே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், உடல் அலுப்பை நினைக்கிறோம், உடல் வலியை நினைக்கிறோம், கிராத்தாக காதில் நினச்சிக்கிட்டு போகிறோம். அந்த கிராத்துடைய ரசனையில் மட்டும்தான் தொழுகையில் நிற்கிறோம். அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, எதுக்கு இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க தொழுகையில், எதுக்கு இவ்வளோ நேரம் நிற்க விடணும், சீக்கிரம் முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய நிலைமை. காரணம் என்னென்னா, அந்த கான்செப்ட் என்னங்கிறத புரியலை. தொழுகையினுடைய கான்செப்ட் என்ன, அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வீட்டிலையும் வெளியையும் இந்த மாதிரி நீங்கள் ஹதீஸ்களை நிறுத்தி நிதானமாக வாசிக்கும்போது அவங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த செயல்பாடுகள் என்னென்னு என்ன செய்யும், விளங்கும். ஆக அன்பான சகோதரர்களே, ஒரு மாலிகி யௌமித்தீனே போதும் உங்களுக்கு தக்வாவை தர்றதுக்கு. அது ஒரு வசனமே போதும், அந்த ஒரு சின்ன வார்த்தையே போதும். இதுதான் நமக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பில் எங்கிருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்வீர்கள் என்கின்ற ரீதியிலே நாம் இதை என்ன செய்ய முடியும், உற்று நோக்க முடியும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் ஃபி அலாகத்திக்க மஅ நஃப்ஸிக, உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சரியாக இருக்கிறீங்களா? நஃப்ஸு 3 வகையாக அல்லாஹ் பிரிக்கிறான் இல்லையா. நஃப்ஸு முத்துமைன்னா, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நஃப்ஸு குறித்த விஷயங்கள்லையும் மிகுந்த எச்சரிக்கையோடு வாழ்ந்த விஷயங்கள்லாம் உண்டு.
நஃப்ஸு வந்து ஆசையை கண்டு மயங்கலை, பேராசைப்படலை. எவ்வளோ பேர் பேரம் பேசினாலும் அதுக்கு பின்னாடி போகலை. யாருடைய நஃப்ஸு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸு. முரளிலாம்லாம் கேட்பாங்க, அழகிய பட்டாடைகளை நீங்கள் அணிந்து கொண்டா மற்ற நாட்டு அரசர்கள் அவங்க இவங்கெல்லாம் பார்க்க வரும்போது பெரிய கௌரவமாகவும் கண்ணியமாகவும் இருக்குமே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு துன்யாவுடைய ஆசை வேண்டியதில்லை உமரே, எப்போவுமே ஆகிரத்துடைய ஆசை தான் எனக்கு அதிகம் இருக்கிறது என்று சொல்லியே இந்த உலகத்தில் எப்படி சொகுசாக வாழணும், அந்த சொகுசுக்கு இந்த நஃப்ஸு ஆட்படக்கூடாது இப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே டிசைனாக போட்ட திரைச்சீலையை கூட தொங்க விட அனுமதிச்சது இல்லைங்க. அது மக வீட்லையா இருந்தாலும் சரி, தான் சொந்த வீட்லையா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் கூட கலரு அதை வந்து வரையறுத்திருக்காங்க, உருவம் அதை வரையறுத்திருக்காங்க. இதெல்லாம் கூட கவனிச்சிருக்காங்க. சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதில்லை. அப்போ என்னன்னா, இந்த நஃப்ஸ் இருக்க எப்போவுமே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலைப்பாடோடே இருக்காது. அது இருக்க வைக்கணும். உங்களுக்கும் உங்கள் நஃப்ஸுக்கும் தொடர்பு உண்டு. இந்த நஃப்ஸு தான் நஃப்ஸே முத்துமையின்னாவா, நிம்மதி பெற்ற ஆத்மாவா, இல்லை நஃப்ஸே லவ்வாமாவா, தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவா, நஃப்ஸே அம்மாரா, தீமையை மட்டுமே செய்யக்கூடிய ஆத்மாவா? இந்த மூணில் நாம் எந்த ரகம்? இந்த மூணில் நம்ம நஃப்ஸு எதில் இருக்குது? நன்மையும் தீமையும் செய்கிற நஃப்ஸா இருக்கா, லவ்வாமாவா இருக்கா, தீமையை மட்டும் செய்யக்கூடிய அம்மாராவா இருக்கா, இல்லை வந்து நன்மையை மாத்திரம் செய்து முத்துமையின்னா நிம்மதி பெற்ற ஆத்மா என்று பேரை வாங்கக்கூடிய அந்த நஃப்ஸே முத்துமையின்னாவா இருக்கா? மௌத்தாகிறதுக்குள்ளே நாம் எந்த நஃப்ஸில் இருக்கோங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸே முத்துமையின்னாவிலிருந்து நஃப்ஸே அம்மாராவுக்கோ லவ்வாமாவுக்கோ போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாரூக்குங்கிற பேரை வாங்கினார், பட்ட பேரை. நன்மை தீமை பிரித்து அறிகிறார். பிரித்து அறிய போய் தான் அவர் ஒரு பாதையில் போனால் செய்தான் இன்னொரு பாதையில் போனால், அந்த அளவுக்கு அவர் நஃப்ஸோட அந்த செய்தானை கலக்க விடலை. அப்போ வீடுகளுக்கு போனாலும் சபைகளுக்கு வந்தாலும் இவங்கெல்லாம் வந்து அந்த நஃப்ஸை எவ்வளோ திடகாத்திரமாக வச்சுருந்துருக்குறாங்க. ரசூலுல்லாவுடைய இனிய இல்லம்னு பேசுகிறது ஈஸி, நம்முடைய இல்லத்தை அந்த மாதிரி இனிமையான இல்லமாக்குறது பெரிய சவால். ஆக அன்பான சகோதரர்களே, நிம்மதி பெற்ற ஆத்மாவை ரமலானுக்கு மட்டும் வைக்காதீங்க. அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் இந்த நஃப்ஸ் முத்துமையின்னாவா இருக்கணுங்கிறத முயற்சி பண்ணுங்க. நோம்பு முடிஞ்சிட்டா எல்லா கதவுகளும் தீமைகளின் கதவுகள் திறக்கப்படுதுங்கிற மாதிரி லவ்வாமாவிலையும் அம்மாராவிலையும் மூழ்கி கிடக்கக்கூடாது. செஞ்சால் நன்மையை மட்டும் செய்யணும். அதுக்கான வழி என்ன? அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். அத்பா சய்யா, தீமையை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தீமையை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்லங்க. வெறும் தீமையை மட்டுமே செஞ்சால் போதுமா? அந்த தீமையை அழிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹசனத்து தம்ஹுஹா, நீங்கள் நன்மையை செய்யுங்க, அது தீமையை அழிச்சிக்கிட்டே வரும். குர்ஆனில் அல்லாஹ் அதான் சொல்கிறான், சும்மா எத்தூபூன மின் கரீப், அதாவது நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா அதனோட நெருக்கமாகவே நீங்கள் வந்து தௌபா செஞ்சிடணும். ஆன் த ஸ்பாட்டில் அந்த வார்த்தை வரணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைக் வரணும். இன்றைக்கி செஞ்ச பாவத்தை பள்ளிவாசலுக்கு போய் என்ன செய்வோம்? தொழுவோம்ல, அப்போ உட்காந்து கேட்போம். அதுக்குள்ளே மௌத்தாயிட்டா? தௌபா கேட்குறதுக்குன்னு ஒரு நெறிமுறைகளையும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அங்கனையே அந்த வார்த்தையை சொல்லணும். அதுக்கு பேர் தான் தக்குவாங்கிறது, பயங்கிறது. நேரங்காலம் பார்க்கப்படாது. எல்லா பாவத்துக்கான மன்னிப்பை ரமலானில் எல்லாம் மன்னிக்கலாம். அதனால் ரமலானில் கேட்போம். ரமலானுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டா? அதனால் நேரங்காலத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். மன்னிக்கிறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கிற ரப்பு என்றைக்குமே மன்னிக்கிறேங்கிறான். இணை வைப்பை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேங்கிறான். மன்னிப்புக்கான நேரங்கள் தஹஜ்ஜுத் தொழுகை டெய்லி, நோம்பல்லாத காலங்கள்லையும் பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில் உள்ளது.
இதெல்லாம் உங்களுடைய பாவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா மன்னிக்கிறதுக்கு தயாரான நேரங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பாவம் செஞ்ச பாவத்துக்கு தௌபாவை ஆன் த ஸ்பாட்டில் செஞ்ச பாவத்தை வருந்தி திருந்தி உடனடியாக தௌபா செஞ்சுருங்க. அடுத்தது உங்கள் தீமைகளை அழிக்கிறதுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. தீமையை பாக்கி சாக்கி வைக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன தீமை செஞ்சுருக்கிறீங்க, தெரிஞ்சு எத்தனை செஞ்சுருக்கீங்க, தெரியாமல் எத்தனை செஞ்சுருக்கிறீங்க. அதை அழிக்கிறதுக்கு நன்மைகள் என்ன செய்கிறீங்க, திட்டம் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன்ட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டாலே ஒழுக்கத்தை பேணக்கூடியவனா தானாகவே மாறிடுவான். அது இல்லாததுனால தான் தீமைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது, நன்மைகளே இல்லாமல் இருக்கிறது என்பதை எல்லாம் புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ நஃப்ஸுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், எந்த நஃப்ஸில் நீங்கள் இருக்கிறீங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி தீமையை செஞ்சால் உடனே அது அழிந்து போக வேண்டும், அதற்காக ஒரு நன்மையை செய்யுங்க என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்து தர்மம் செய்கிறதுக்கு கூட ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். எண்ணி கொடுக்காத, அல்லாஹ் உன்னுடைய இதை எண்ணிடுவான். அப்போ என்னென்னா, அந்த நஃப்ஸுங்கிறது கஞ்சத்தனத்தில் விழுந்துடக்கூடாது, பகீலுங்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. நம்ம என்னதான் இருந்தாலும் நன்மையவே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். தீமைகளை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக நன்மை இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலையும் திங்க் பண்ணுறதுனால தான் தன் மனைவியை கூட கஞ்சத்தனம் என்ற தீமை வந்துவிடக்கூடாது, இருக்கிறத கொடு, கணக்கு பார்க்காத. இதெல்லாம் அவங்களுடைய நஃப்ஸ் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, இதையும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும். மூணாவதாக லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, ஃபி அலாகத்திக மஅன் நாஸ், மக்களோட நீங்கள் எப்படி இருக்கணும். ஒழுக்கத்தினுடைய 3 விஷயங்களில் அடிப்படைகளில் மூணாவது அடிப்படை ஹாலிகுன் நாஸ் பிஹுலுகி ஹுஸ்னின், நல்ல குணத்தோட மக்கள்கிட்ட நடந்துக்கிறங்க, பழகிக்கிறங்க. பொதுமக்கள்கிட்ட, அண்டை வீட்டார்கள்ட்ட, தோழர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, எல்லா மக்களுக்குள்ள தானே வருவாங்க. அந்த மக்களிடத்தில் நல்ல முறையிலே பழகிக்கொள்ளுங்க. தவறான முறையில் மக்களை அணுகாதீங்க. நற்குணமிக்கவராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அண்டை வீட்டாரை பகைக்கலை, அடுத்த வீட்டுக்காரங்களை பகைக்கலை, உறவினரை பகைக்கலை. அபூ தாலிப் எவ்வளோதான் இணை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உறவோடு தான் இருந்தாங்க. கொள்கையில் பிடிப்பாக இருந்தாங்க, சமரசம் பண்ணலை. அபூ தாலிப் அவருடைய கொள்கையில் இருந்தார், ரசூலுல்லாஹ் அவங்க கொள்கையில் இருந்தாங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க, நிறம் மாறவில்லை, திசை மாறவில்லை, குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. மக்கள் எப்படி போகிறாங்களோ அப்படித்தான் நான் போவேங்கிற மாதிரி இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதோ அப்படி நான் போவேன். இஸ்லாம் என்ன வழிகாட்டுதோ அந்த மெத்தடில் தான் நான் மக்கள்கிட்ட நடப்பேன். ஆக நல்ல முறையில் அழகிய குணத்தோடு மக்கள்கிட்ட நடக்கணும். வாயாலும் கரத்தாலும் தொல்லை கொடுக்கிற ஒரு முஸ்லீம் சிறந்த முஸ்லீமாகவே இருக்க முடியாது. மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவாலையும் கரத்தாலையும் யாருக்காவது தொல்லை கொடுத்தாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கும் தொல்லையா இல்லை, பொதுமக்கள்கிட்டையும் தொல்லையா இல்லை. இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இந்த மார்க்கத்துக்கு வழிகாட்டியாக ஆக முடியுமா? நல்ல குணம் இருக்க போய் தான் அடிமைகளும் ஓடி வந்தாங்க. நிறைவேறி இருக்கக்கூடிய காலத்தில் கற்பர்களாக இருந்தவர்களும் ஓடி வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்க. நாங்கள் குறைஷியர்கள் என்று பெருமை அடித்து நாங்கள் தான் உயர் ஜாதி என்று தம்பட்டம் அடித்தவர்களும் கூட அதையெல்லாம் விட்டொழித்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. காரணம் என்ன? இவரை பார்க்கும்போது அடிமைகளாக இருந்தாலும் சரி, வேற்று மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வேறு நிறம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, வேறுபாடு பார்க்கல. இவருடைய குணம் எல்லா மக்களிடத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயும் அதுதான், வெளியும் அதுதான். வேறுபாடே இல்லை, வேறுபாடே பார்க்க முடியல. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கேரக்டர் இருந்தது. அதை வச்சு தான் இஸ்லாத்துக்கு நிறையும்.
அவர் தான் நற்குணத்துக்கு பேர் போன நபர். இந்த 100 இருக்கிற புத்தகத்தில் வெறுமனே வாழ்க்கை வரலாறை மட்டும் படித்து முதலிடத்து கொண்டு வரல. அது எழுதினவரே ஒரு கிறிஸ்தவர் தானே. ஆய்வு செஞ்சு, வரலாறு ஆய்வு செஞ்சு, அவர் குணத்தை ஆய்வு செய்ததில் கிறிஸ்தவன் ஈசா நபியை கொண்டு வரல, அவங்க பார்வையில் இயேசுவை கொண்டு வரல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா படித்தவன் இந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிற ஆள் எவ்வளோ ஒரு நற்குணமிக்கவராக இவர் இருந்திருக்கிறார், எவ்வளோ ஒரு நல்ல சீதேவியாக நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ் முதலிடத்தில் போட்டோம். அப்போ என்னென்னா, இந்த முதலிடத்துக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு காரணம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய, மக்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட அழகான குணம், அழகிய குணம். இந்த மூன்றுமே அல்லாஹ்வோடு நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், தக்வா இருந்தால், நஃப்ஸோடு நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், எது இருந்தால் தீமைகளை அழிக்கக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், மக்களோடு நன்றாக இருக்கிறீர்கள், மக்களுடைய மோசமான பழக்கம் உங்ககிட்ட ஒட்டிக்கிறல, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம்தான் 4 பேரை திருத்திச்சு, உங்ககிட்ட இருக்கிற தயாளத்தன்மை சீதேவியான குணம்தான் 4 பேரை மாற்றியது, 4 பேர் திருந்தினாங்க, 4 பேர் தொழுகையாளியே ஆனாங்க. இப்படி பேசணும். உங்கள் கபருக்கு இவர்கள் தான் நன்மையை சேர்க்கக்கூடிய சொத்துக்களாக இருப்பார்கள். அதனால் நற்குணமிக்கவராக வாழ்ந்தால் நிச்சயமாக நாமும் நமக்கும் மத்தியில், மக்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு என்னமா இருக்குது, சரியாக இருக்குது என்பது அர்த்தம். ஆக அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்லமும் சரி உள்ளமும் சரி எப்போவுமே மார்க்கத்துக்கு உட்பட்டு கரெக்டாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸ் மேற்கோள் காட்டுகிறது. இந்த ஒரு ஹதீஸ் தான் ஒழுக்கத்துக்கே உசூலுல் அஹ்லாக், ஒழுக்கத்துக்கே அடிப்படை, ஒட்டுமொத்த ஒழுக்கத்துக்கும் அடிப்படையானது அந்த ஹதீஸ் தான் இருக்குது. எனவே கேட்டபடி அமல் செய்வதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பையும், நம்முடைய நஃப்ஸோடு உள்ள தொடர்பையும், நம் மக்களோடு உள்ள நம்முடைய தொடர்பையும் சீராக்கி சரியாக்கி நல்ல முறையில் வைக்க வேண்டும். அடுத்த ரமலான் வந்தாலும் நாம் கொள்கையிலும் சரி, இறையச்சத்திலும் சரி, குணத்திலும் சரி ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாம் இந்த உரையை நிறைவு செய்வோம். நாம் எல்லா வகையிலையும் கேட்ட அடிப்படையில் செவிதாழ்த்து கேட்ட விஷயங்களை முயற்சி எடுத்து செயல்படுத்துவோம். எல்லாமல் அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தந்தல் புரியட்டுமாக என்று கூறியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.